சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் ஒரு இரத்த கொதிப்புள்ள ஒரு ஐயர் ஒருவர் அல்லது ஒரு குருக்கள் ஒருவர் ஒரு திருமண நிகழ்வு ஒன்றை நடத்துகிறாரு. சரி, இந்த வீடியோ சம்பந்தமாக தான் இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா, நீங்கள் எங்கேயாவது பார்த்துருந்தா நீங்கள் என்னோட பகிர்ந்து கொள்ளணும், அப்படி இல்லாத என்னுடைய சேனலினூடாக வழியில் வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் மீடியா துரோகம் 01@gmail.com என்கின்ற என்னுடைய இமெயிலுக்கு அனுப்புங்க. அல்லது என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கிறது 003375151250. இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்பினீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இப்படிப்பட்ட வீடியோக்களை பகிர்ந்து நான் உங்களுக்கு ஆதரவு தருவேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு, இந்த வீடியோ ஒரு திருமண வீட்டில் எடுத்த வீடியோ ஒன்று. சமூக ஊடகத்தில் இன்றைய திருமணத்தில் நடந்த நிகழ்வு ஒன்று. உண்மையில் ஒரு திருமணம் அப்படின்றது இருமணங்கள் இணைகின்ற திருமணம். அதில் எவ்வளவோ கனவுகள், எவ்வளவு ஆசைகள், எவ்வளவு எதிர்பார்ப்புகளோடு ஒரு திருமணம் நடக்கும். இந்த திருமணத்தில் ஒரு குருக்களோ ஒரு நல்ல குருக்கள் அல்லது வயதான குருக்கள் ஒருவர் அல்லது ஒரு சமய தலைவர் அவர்கள்லாம் இதை நடத்துவது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி. சரி, நம்ம இந்து சமய முறைப்படி பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் அப்படின்ற நிகழ்வில் ஒரு குருக்கள் திருமணம் நடத்துகிறார். சரி, இந்த திருமணம் எப்படி இந்த குருக்கள் நடத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாருங்க, உங்களுக்கே சிரிப்பு வரும். பார்த்ததுக்கு அப்புறமாக இந்த வீடியோ சம்பந்தமாக பேசுவோம். வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ எடுக்கிற சகோதரர்கள், அந்த அண்ணாக்கள் போட்டோ வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சபையில் ஒரு குருக்கள் அவர்தான் அந்த நிகழ்வை, அந்த திருமணத்தை நடத்தி வைப்பவராக இருப்பார். அதில் மணமகள் வீட்டார், மணமகன் வீட்டார் 2 குடும்பத்தினர் வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு திருமண நிகழ்வுல ரெண்டு சம்பந்த பகுதி வந்திருக்கின்ற அந்த நிகழ்வுல எவ்வளவோ எரிச்சல் பிடிச்சவர்கள், எவ்வளவோ பொறாமை பிடிச்சவர்கள், எவ்வளவோ வைத்தெரிச்சல் பிடிச்சவர்கள், தங்களுடைய கோபங்களை எங்கே காட்டலாம் என்று வந்திருப்பார்கள். இப்படி நிறைய பேர் வந்திருப்பாங்க. அதை விட இந்த திருமண நிகழ்வுகள்ல திருமணம் செய்கின்ற பொழுது அந்த குருக்கள் அவர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அன்பாக, பாசமாக மந்திரத்தை சரியான முறையில் ஓதுவது மட்டுமில்லாமல் அது காப்பு கட்டுறதுல, பெண்ணு காப்பு கட்டுவதாக இருந்தாலும் சரி, ஆணு காப்பு கட்டுவதாக இருந்தாலும் சரி, அந்த குறிப்பிட்ட சரியான நேரத்தில் அந்த சுப வேளையில அந்த தாலி எடுத்து கொடுக்கறதுல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா நிகழ்ச்சியை சரியான முறையில் நடத்துவது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இந்து முறைப்படி அந்த குருக்களாக தான் இருப்பார், அந்த ஐயாவை தான் இருப்பார். அப்படிப்பட்ட ஐயாக்கள் ஒரு சமய நிகழ்வுல இப்படி விழுந்தடிச்சு கொதி பிடிச்ச மாதிரி பேசுகின்றது, அல்லது அங்கே இருக்கின்ற சம்பந்த வீட்டு பகுதியோ அல்லது பெண் வீட்டு பகுதியோ அல்லது ஆண் வீட்டு பகுதியினரிடம் இப்படி பேசினா, ஒரு வேளையில ஆண் வீட்டார் பிடித்த அந்த குருக்கள் ஐயாவாக இருந்தால் பெண் வீட்டார் இதனை வச்சுக்கொண்டு இவ்வளவு பிரச்சனை உண்டு பண்ணுவார்கள். அல்லது பெண் வீட்டார் பிடிச்ச ஒரு ஐயாவாக இருந்தால் அதை ஆண் வீட்டார் இவ்வளவு பிரச்சனை பண்ணுவார்கள். இந்த தம்பதியினர் சந்தோஷமாக வாழ்வார்கள், அல்லது சந்தோஷமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அது காத திருமணமோ நிச்சயிக்கப்பட்ட திருமணமோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்க புரிந்துணர்வோடு அவர்கள் நகர்ந்து கொண்டு போனாலும் இப்படிப்பட்ட ஒரு சில ஐயாக்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி நிகழ்வுகள்ல ஒரு அநாகரிகமாக, அசிங்கமாக, அல்லது ஒரு முகம் சுளிக்கின்ற மாதிரியாக
பேசுவது அல்லது நடந்து கொள்வது அப்படின்றது உண்மையில மிக 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 ஒரு வேதனைக்குரிய ஒரு நிகழ்வாக தான் இருக்கிறது. இது இலங்கையில அப்படின்றத மட்டுமில்லாமல் புலம்பெயர் நாடுகள்லையும் எல்லா இடமுமே இருக்கிறது. என்ன சொன்னா ஒரு இந்து சமயத்தை பொறுத்தவரையில நாங்கள் ஒரு சமய குருவார் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது அநேகமாக இந்த திருமண வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நடத்துவது இவர்கள் ஐயாக்களாகத்தான் இருப்பார்கள். அவர்கள் சொல்கின்ற அந்த முறைப்படி சமய முறைப்படி தான் நடக்கும். ஆனால் ஒரு வயதுக்கு மூத்தவர்கள் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு தெரியும், முதல் வந்து மணமகன் வருவார், மணமகனுக்கு காப்பு கட்டுறது, அதுக்கப்புறம் மணமகள் வருவாங்க, மணமகளுக்கு காப்பு கட்டுறதுல இருந்து கடைசியில வந்து கூரைச்சாரி மாற்றி வந்து தாலி கட்டி அச்சனை போட்டு ஆசீர்வாதம் வாங்குவதில் இருந்து அத்தனை முறைகளையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் செய்வார்கள்னு சொன்னால் இந்த குருக்கள் தான் வழி நடத்துவார்கள். அதே மாதிரி ஒரு பெரியவர்கள் இருந்தால் பெரியவர்கள் வழி நடத்துவார்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறைகள் எல்லாமே தலைமாறி போய்கொண்டிருக்கிறது. தலைமாறி போய்கொண்டிருக்கிறதுனால அல்லது எல்லாமே நேரங்கள் காலங்கள் வேலைகளில் வந்து தாலி கட்டுறார்களா அப்படின்றது இன்னொரு பக்கம். அதை விட ஐயாக்கள் வந்து இப்போ புதுவிதமான என்னென்று சொல்றது, பெண்ணை கூப்பிட்டு வச்சு விட்டு அவர்கள் தங்களுடைய பெயர் புகழுக்காக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறுபட்ட கேள்விகள் அல்லது வந்து சில கருத்துக்களை சொல்கின்ற மாதிரி மெக்க பிடிச்சிக்கிற கருத்துக்களை சொல்கின்ற மாதிரி இவ்வாறான சம்பவங்களும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சரி, எது எப்படியாக இருந்தாலும் இந்த 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 ஐயா வந்து இந்த நிகழ்வுல வந்து அவர் பேசிய வார்த்தைகள் அல்லது அவர் வந்து அவருடைய ஆக்சன் அல்லது அவருடைய நடைமுறை அவர் செய்கின்ற விதங்கள் இவைகளை பார்க்கின்ற பொழுது உண்மையில நீங்கள் அது சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டிருக்கிற அந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை பயந்துருக்கிறாங்க. ஏன் நான் இதை நான் சொல்றேன்னா, தயவு செஞ்சு இதில் யாராவது ஐயாக்கள் அந்த வீடியோ பார்த்தா தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க. இது வந்து நீங்கள் உங்களை பெருமைப்படுத்துவதற்காகவோ அல்லது வந்து நீங்கள் அந்த சபையில் உங்களை பெரியாளாக்கி கொள்வதற்காக நீங்கள் செய்கின்ற ஒரு சில வேலைகள் பார்க்கின்ற அல்லது அந்த நிகழ்வுக்கு வந்திருப்பவர்களுக்கு வந்து முகம் சுளிக்கின்ற மாதிரியான நிகழ்வுகளாகத்தான் இது இருக்கிறது. ஏன்னு சொன்னால் இந்த ஐயாக்கள் வந்து இப்படி செய்கின்ற பொழுது பார்ப்பவர்கள் வந்து என்ன சொல்கிறார்கள் சொன்னால், ஐயா வந்து சினிமா காட்டுறார், பந்தா காட்டுறார், படம் காட்டுறார், இப்படி எல்லாமே வந்து நிறைய பேர் சொல்கின்ற விஷயங்கள் காணக்கூடிய இருக்கிறது. இப்போ நீங்கள் வெளிநாடுகளில் பொறுத்தவரையில் அதிகம் பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டிங் ஆர்கனைசேஷன், அதாவது வந்து ஒரு திருமணத்தை நடத்துகின்ற ஒரு நிறுவனமாக இருந்தால் அந்த நிறுவனத்தை நம்ம கொடுத்தால் அந்த திருமணத்தை நடத்துகின்ற ஒரு நிறுவனம் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை என்னென்ன செய்யணும்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு பிளானிங் இருக்கும். இந்த பிளானிங் அடிப்படையில் தான் போவாங்க. இப்போ வெளிநாடுகளில் இருக்கின்றவர்கள் அல்லது வெளிநாட்டு இங்கே பிரெஞ்சு திருமணத்தை எடுத்துக்கொள்வோம், ஒரு பிரெஞ்சு திருமணம் அல்லது ஒரு லண்டன் நடக்கிற திருமணமோ அல்லது வெளிநாடுகள் காரட்ட திருமணங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த திருமணம் குறிப்பிட்ட டைம் பகல் 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுதுன்னு சொன்னால் முடிய 2 மணிக்கு முடியணும் அப்படின்னு சொல்லி நேர ஒழுங்கு இருக்குன்னு சொன்னால் சரியான முறையில் 2 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். குறிப்பிட்ட மேயரனோ அல்லது வந்து அந்த திருமணத்தை நடத்தி வைப்பவர் குறிப்பிட்ட டைமுக்கு வருவார். அதுக்கப்புறமாக வரவேற்பு வந்து என்னென்ன நிகழ்வுகள், இதுக்கப்புறமாக பெரியோருடைய ஆசீர்வாதம், பெரியோருடைய உரை, அது மட்டும் இல்லாமல் வீடியோ போட்டு காட்டுறதுல இருந்து கொக்தல், அதாவது வந்து அல்கோஹாலோட மதுபானத்தோட வந்து என்னென்ன சாப்பாடுகள், மதுபானம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக மேசல் என்னென்ன சாப்பாடுகள், இந்த டைமுக்கு 8 மணிக்கு சாப்பாடு, இந்த சாப்பாடு வந்திருக்கணும் 9 மணிக்கு, இப்படி ஒரு ஒழுங்குமுறையில் தான் இருக்கும். ஆனால் எங்களுடைய தமிழாக்களினுடைய திருமணங்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது அல்ல தமிழாக்களினுடைய எங்களுடைய இந்து முறை திருமணங்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது ஒன்று மணமகள் வீட்டுக்காரர் இழுத்து கொண்டு போவாங்க, இன்னொன்று வீடியோக்காரங்கள் அவுட்டோர் எல்லாம் ஷூட்டிங் எடுக்கணும்னு சொல்லி அங்கே இங்கெல்லாம் கொண்டு தெரிஞ்சுட்டு அவங்க டைமுக்கு வர மாட்டாங்க. அதுக்கப்புறமாக இந்த இப்படியான ஐயாக்களினுடைய தில்லாலங்கடி விளையாட்டு, அவர்களுடைய மந்திர மாய விளையாட்டுகள், இதுகள் எல்லாமே வந்து மேலே ஒரு திருமண நிகழ்வுகளில் வந்து போயிருப்பவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்பை தான் உண்டு பண்ணுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அந்த திருமணத்தை செய்கின்ற பொழுது எவ்வளவு கனவுகளோட எவ்வளவு எதிர்பார்ப்புகளோட மணமகன் வீட்டாரும் மணமகள் வீட்டாரும் வந்து செய்து வைப்பார்கள். ஆனால் இந்த நேரத்தில் வந்து இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேர காலம் சுபகாலம் எல்லாமே வந்து பிந்தி முந்தி எடுக்கின்ற பொழுது என்ன நடக்கிறது அப்படி என்று சொல்லி சொன்னால் திருமண வாழ்க்கைகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான நிகழ்வாக அது இருப்பதில்லை. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்திருப்பவர்கள் முகம் சுழிச்சு கொண்டு போவார்கள். அது வந்து மணமகன், நான் ஏற்கனவே சொல்ல போது போல மணமகன் மணமகள் வீட்டாரோடு எதிர்ப்பு உள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் இன்னும் வந்து தேவையில்லாத கதைகள் எல்லாமே வந்து வெளியில கட்டுக்கதைகளாக கட்டிவிட்டு போகின்ற ஒரு விஷயம் காணக்கூடியதாக இருக்குது. இங்கே வெளிநாடுகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய முறைகளை மாற்றி தான் திருமணம் செய்கிறீங்க. திருமண முறைகளை இந்த குருக்கள் மாறல இந்த ஐயாமார் எல்லாமே மாற்றிட்டார்கள். அது ஒரு வாழை இலை எந்த பக்கம் பார்த்து கொண்டிருக்கணும், ஒரு ஐயா எந்த பக்கம் பார்த்து கொண்டிருக்கணும், மணமகன் எந்த பக்கம் பார்த்து கொண்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒழுங்குமுறைகள், அதாவது அம்மி மிதிப்பதுலேருந்து அறந்ததை பார்ப்பதுலேருந்து இந்த பசுமாட்டுக்கு சாப்பாடு கொடுப்பதுலேருந்து இப்படி எல்லாமே விஷயங்களுமே வந்து எல்லாம் சரிமுறை, அதுக்கான நேர ஒழுங்கின் மாதிரி எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு விதிமுறைகள் அல்லது வந்து ஒரு திருமண முறைகள் இருந்தாலும்
அதை தாண்டி எங்களுடைய குருக்கள் எங்களுடைய ஐயாக்கள் அல்லது வந்து இந்த எங்களுடைய இந்து சமயத்தை கடத்துவர்கள் எல்லாத்தையும் முறைமாறு செய்கிறார்கள். அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த மாதிரியான வீடியோக்கள் வருகின்ற பொழுது உண்மையில இதை சிரிப்பதா, இதை கடந்து போவதா, அல்லது வந்து இதை ஒரு விழிப்புணர்வாக கொண்டு போய் சேர்ப்பதா அப்படின்ற ஒரு பார்வை இருந்தாலும் இப்படியான ஒரு சில விஷயங்கள் முகஞ்சுளிக்க வைக்கின்றது அப்படின்றத இந்த சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் சொல்றேன், எங்கேயாவது யாராவது ஐயாக்கள் குருக்கள் மாதிரி இதை பார்த்தா தயவு செஞ்சு இப்படியான விஷயம் செய்யாதீங்க. அதே மாதிரி இந்த ஐயாக்கள் இப்போ ஒரு வயசு போயிட்டு அப்படின்னு சொன்னா ஒரு சபையில வந்து நடந்து கொள்ள தெரியல, இப்படி என்ன அவர் வந்து அந்த சபையில் இருக்கின்ற மக்களோடு பயணிக்கின்ற பொழுது இப்படி முகச்சுளிவு செய்யக்கூடிய ஒரு ஐயாக்கள் இருந்தால் அந்த நிகழ்வை செய்பவர்களும் கூப்பிடாதீங்க. அதே மாதிரி அந்த ஐயாவும் வந்து அவராகவே ஒதுங்கி போகுது. என்னை பொறுத்தவரையில் நல்ல விஷயம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னோட தாராளமாக பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி.